வணக்கம் நண்பர்களே, நான் சதீஷ்குமார். வாங்க லைஃபை ஃபிட்டா ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ யாருங்கன்னா ஜிம்முக்கு வர்றவங்களுக்கு மட்டும். ஜிம்முக்கு 3 விதமான மனிதர்கள் வருவாங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு வருவாங்க, அதாவது வயிற்றை குறைக்கணுன்றதுக்காக வர்றாங்க இல்லையா, அவங்கள வெயிட்டை குறைக்கிற கேட்டகரியில் வந்துடுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், பிலோ வெயிட் இருக்கேன், வெயிட்டை கூட்டணும்னு சொல்லி வருவாங்க. 3வதா மசில் பில்டிங்காக வருவாங்க. பாடி பில்டிங், மசிலை பில்ட் பண்ணணும், ஷோல்டரை கூட்டணும், ஜெஸ்ட்டை கூட்டணும், அவ்வளோதான். இவங்க எல்லாத்துக்குமே ரொட்டீன் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது ஒர்க் அவுட் மெத்தடு ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் மசிலை போட்டு பனிஷ் பண்ணுறீங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதுன்னா தயவுசெய்து பாருங்கள், உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த சீரியல் எதுக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. இன்றைக்கி நம்ம கூட ஃபரூக் இருக்கு. அப்படி நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மேலூரில் காம்ரேட் ஜிம் தான் இருக்கோம். ஓகே ரைட். நீங்கள் வாரத்தில் 6 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும், 3 நாள் வெயிட் ட்ரைனிங். அது என்னன்னு சொல்கிறேன். திங்கட்கிழமை வெயிட் ட்ரைனிங், செவ்வாய்க்கிழமை கார்டியோன்னு சொல்லுவாங்க. கார்டியோன்னு என்ன, உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு மண்டே ஸ்குவாடு பண்ணுங்க. 20 கவுண்டிங்கு, 4 செட்டு. 20 தான் உங்கள் பாடியை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வெயிட்டாக இருப்பீங்க, வெயிட்டெல்லாம் போட்டு பண்ண வேணாம். 20 கவுண்டிங் உங்கள் பாடி வெயிட்டை வச்சு ஃப்ரீ ஸ்குவாட் பண்ணுங்க. மெதுவாக கிலோ ஃபுல்லாக உட்காந்து எந்தையும் ஃபுல்லாக உட்காந்து. இதில் வந்து ஒரு கரெக்ட் ஃபார்மில் போடலையேன்னு நினைக்கக்கூடாது. புதுசாக வந்திருக்கிறவங்க முன்ன பின்ன பண்ணுவாங்க. அவங்க மசில் மெமரி ஆகிற வரைக்கும், அந்த ஃபார்மை கற்றுக்கிறது வரைக்கும் அவங்க பிகினர்ஸ். நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு அவங்க பிகினர்ஸ், அடுத்த 3 மாதத்துக்கு பிகினர்ஸோடைய அடுத்த லெவல், அவ்வளோதான். இன்டர்மீடியட் கிடையாது. ஓகே, இது 4 செட்டு 20 பேர் பண்ணிட்டீங்களா? 2வது ஒர்க் அவுட்டு 4 செட்டு 10 கவுண்டிங்கு. புல்லப்ஸ்னால் நீங்கள் கிரவுண்டில் பண்ணுவீங்களா, அது இல்லை. வைடு கிரிப் புல்லப்ஸ். இந்த பாருங்க, உங்கள் ஷோல்டருக்கோட கொஞ்சம் வெளியில் வச்சு உடம்ப ஆட்டாமல் ஜஸ்ட்டு மேலே தூக்கி நாடி மேலே போகணும், மெதுவாக கீழே வரணும். ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு மெதுவாக கீழே வாங்க. இந்த மாதிரி 10 கவுண்டி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் 4 செட்டு ட்ரை பண்ணுங்கள். 3வதும் தம்பிள் ரோ பண்ணுங்கள். எஸ், இது எதுக்காக பண்ணுறது? நம்ம ஸ்குவாடு பண்ணோம், லெக்குக்காக பண்ணோம். ஓவரால் மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணாது. புல்லப்ஸ் பண்ணோம், லேட்ஸ் மசிலை டேக் பண்ணுறது, ஷோல்டருக்கு, பைசெப்ஸுக்கு. இது வந்து லேட்ஸ் மசிலுக்கு தான். பட் இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் நல்லா பேர்ன் ஆகும், அவ்வளோதான். பண்ணுங்க. எஸ், 20 கவுண்டிங் 4 செட்டு. மீடியமான வெயிட்டு, ரொம்ப லைட் வெயிட் இல்லாமல் ரொம்ப ஹெவியான வெயிட் இல்லாமல் மீடியமான வெயிட்டு. அடுத்ததாக லஞ்சஸ்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஓவரால் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக ஹாம்ஸ்ட்ரிங்கு, சைடு குவாட்ஸு, மெயின் குவாட்ஸ் அப்படி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு அருமையான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் என்னன்னா, உங்களுக்கு கால் பகுதி தொடப்பகுதியும் குறையிறது இல்லாமல் உங்கள் ஓவரால் ஸ்டெமினாவும் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதான். இது கரெக்டான ஃபார்மில் பண்ணுறாங்கன்னா கரெக்டான ஃபார்ம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் பண்ணட்டும், பூரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. கரெக்டான ஃபார்மில் கொண்டு வந்துடுவாங்க, 1 மாதத்துலேயே வந்துடுவாங்க. 5வது ஒர்க் அவுட்டு பிளாங்க். ஏற்கனவே நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்கணும்னு தெரியும். இல்லை பிளாங்க் தான் வயிற்றை குறைக்கிறதுக்கு, இந்த கோர் மசிலை டைட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒர்க் அவுட்டு. ஓகே, இது எவ்வளோ நேரம் பண்ணணும்? ஒரு 30 செகண்ட், 5 வாட்டி 30 செகண்டா அப்படி நிற்கிறீங்க. கோர் மசிலை ஃபுல்லாக டைட் பண்ணி இல்லைங்க. கோர் மசிலை ஃபுல்லாக டைட் பண்ணுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் பண்ணால் ஹோல்ட் பண்ணால் போதும். ஏன்னா பிகினர் தானே, போ டைமிங் கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே மண்டே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். அடுத்து செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் கார்டியோ. இதே ஒர்க் அவுட், இதே 5 ஒர்க் அவுட்டு புதன்கிழமை செய்யணும், அடுத்து வெள்ளிக்கிழமை செய்யணும். வாரத்தில் 3 நாள் இந்த ரொட்டீன் தான் வரும், வேறு மாத்திரமே இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு? இது 3 மாதத்துக்கு. இதே தான். உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைக்கிற வரைக்கும், நீங்கள் என்ன வெயிட்டு எதிர்பார்த்தீங்களோ அது வரைக்கும் இது தான். இல்லை குறையில, அடுத்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் 4 மாதம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வெயிட்டு வரல, 5. நீங்கள் வெயிட்டை குறைக்கிற வரைக்கும், உங்கள் ஹைட்டுக்கு தானே வெயிட் வர்ற வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணவே வேண்டாம். அது ஜிம் எங்கே போகுது? எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும்.